ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம பீம்னா என்ன, எத்தனை டைப்ஸ் இருக்குது, சப்போர்ட்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டாப்பிக்குள்ளே போகலாம். அது எப்படி ஒரு பீமை அனலைஸ் பண்ணி ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ, பெண்டிங் மூமெண்ட் எவ்வளோ, அது எப்படி ட்ரா பண்ணுறது, கண்டுபிடிக்கிற அந்த வேல்யூ எவ்வளோ, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனலைசிஸ் ஆஃப் பீம். ஒரு பீம் இருக்குது, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம். பீம்னா என்ன நமக்கு தெரியும். member subjected to transverse loading. Transverse-னா என்ன, 90 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெர்பெண்டிகுலர் லோடிங் வர்றதான் நம்ம பீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீமை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். முதல்ல அனலைசிஸ்னால் என்ன, ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதாவது நம்ம ஒரு லோடு கொடுப்போம், அது ஆப்போசிட்டாக எவ்வளோ ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம அன்னோன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அன்னோன் ஃபோர்ஸஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டிசைன்னா நம்ம லோடு எல்லாமே கொடுத்துருவாங்க, அந்த கொடுத்த லோடுக்கு ஒரு மெம்பரை டிசைன் பண்ணுவோம். என்ன டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, மெட்டீரியல் என்ன போடலாம், அப்புறம் என்ன டைமென்ஷன் கொடுக்கலாம், பிரெட்த் எவ்வளோ கொடுக்கலாம், டெப்த் எவ்வளோ கொடுக்கலாம், அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோடு எல்லாமே கொடுத்துருவாங்க, மேக்ஸிமம் லோடு அது இவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் அப்புறம் டைமென்ஷன்லாம் எவ்வளோ கொடுக்கணும், அதுதான் நம்ம டிசைன் சொல்லுவோம். அனலைசிஸ் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக வரும். நமக்கு ஒரு பீமு டைமென்ஷன் எல்லாமே நமக்கு தந்துடுவாங்க, அதில் அது எவ்வளோ லோடு தாங்குது, அது எவ்வளோ லோடு ரெசிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளி சப்போர்ட் பீம்னா நமக்கு தெரியும், அதோட எண்ட்லையும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அதான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சென்டரில் ஒரு லோடு நம்ம கொடுக்குறோம், டபிள்யூ அப்படின்ட்டு ஒரு லோடு அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு தெரியும், இதை ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். எவ்வளோ க்ரியேட் ஆகும், எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னா இங்கே டபிள்யூன்னு அப்ளை ஆகுது, அப்போ இங்கே ஈக்குவலாக க்ரியேட் ஆகும். சிம்மெட்ரிக்கல் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது டோட்டலாக நம்ம எல் ஸ்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது L/2, இந்த பக்கமும் L/2. இப்படி நமக்கு சிம்மெட்ரிக்கலாக லோடிங்கு அந்த பீமோட டைமென்ஷன் எல்லாமே நமக்கு சிம்மெட்ரிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாக தான் வரும். இந்த சைடு W2 வரும், இந்த சைடு W/2 அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்படி தான் நமக்கு இதோட ரியாக்ஷன் இருக்கும். இது VA அப்படின்னு எடுத்துக்கலாம், இது VB. இப்படிதான் நமக்கு அதோட ரியாக்ஷன் இருக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி ஒரு பீம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை தான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே W/2 அப்படின்னு இங்கே க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இங்கே ஆப்போசிட்லையும் ஒரு லோடு வரும், ரியாக்ஷன், அதுதான் சொல்லுவோம் ரியாக்ஷன். இது XX நம்ம இந்த இடத்துல ஒரு கட் பண்ணி பார்க்கலாம். ரியாக்ஷன் அட் XX எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த W/2ங்கிற அளவுக்கு இருக்கும். இங்கே என்ன ஈக்குவேஷன் போடுறோம், சம்மேஷன் ஆஃப் V = 0, அதாவது சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ரியாக்ஷன் = 0. வெர்டிக்கல் ரியாக்ஷன்னா அதாவது ஒரு லோடு வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகி அதை ரெசிஸ்ட் பண்ணுது, அதான் சம்மேஷன் ஆஃப் H = 0 ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னா அப்படி சொல்லுவோம். இங்கே வெர்டிக்கல்னால நம்ம சம்மேஷன் ஆஃப் V = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே 2 ஃபோர்ஸ் இருக்குது. இது நம்ம ஏதாவது ஒன்று ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ப்ளஸ்ன்னு எடுத்தோம்னா இது மைனஸ்ன்னு எடுக்கணும், இதை ப்ளஸ்ன்னு எடுத்தோம்னா இதை மைனஸ்ன்னு எடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ W/2 நம்ம ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா லெஃப்ட் அப் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இதை நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஏன் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது, இந்த ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. அதுதான் சம்மேஷன் ஆஃப் V. சம்மேஷன் ஆஃப் V அப்படின்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸ், 2 வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வரணும், அப்போ தான் அது ஈக்குலிபிரியமில் இருக்கும். இப்போ W/2 மைனஸ் RX அப்படின்னு எடுத்துக்கலாம், = 0. இப்போ என்ன கிடைக்கும், RX வந்து நமக்கு W/2 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா செக்ஷனுமே இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒவ்வொரு செக்ஷனுமே அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோடை க்ரியேட் பண்ணும், அதுதான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்படி இங்கே ஒரு P அப்படின்னு ஒரு லோடு வந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் இதே மாதிரி R அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் நமக்கு க்ரியேட் ஆகும். இது
எப்படி இருந்தாலும் சரி, நம்ம என்ன பீமாக இருந்தாலும் சரி, அதை இடையில நம்ம கட் பண்ணி பார்க்கும்போதும் சரி, இதே அளவுக்கு நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மொமெண்ட்னா நமக்கு தெரியும். மொமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு செக்ஷன் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு F1 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வருது, இங்கே ஒரு F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வருது, இங்கே F3. ஓகேவா? இப்படி இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி இந்த இடத்துல எவ்வளோ மொமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் முதல்ல பாருங்கள். இந்த F3ங்கிற ஃபோர்ஸ் வந்து எக்ஸில் இருந்து எவ்வளோ தூரத்தில் அப்ளை ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு D3 அப்படின்னு ஒரு தூரத்தில் அப்ளை ஆகுது. இது D2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நமக்கு D1 அப்படின்னு எடுத்துக்கலாம். F1 வந்து எக்ஸில் இருந்து D1 தூரத்தில் இருக்குது, F2 வந்து D2 தூரத்தில் இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதோட மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ M1க்கு பார்க்கலாம். M1 அப்படின்னா இந்த F1 லோட்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மொமெண்ட். இங்கே எவ்வளோ இருக்குது? F1 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வருது. ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். அப்போ F1 இன்ட்டு D1. ஓகேவா? இப்போ M2 என்ன? F2 இன்ட்டு D2. M3 என்ன? F3 இன்ட்டு அதோட டிஸ்டன்ஸ் D3. எக்ஸுங்கிற இடத்துல தான் பார்க்குறோம். அப்போ எக்ஸ் வந்து இந்த லோடு அப்ளை ஆகிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது இன்ட்டு அதோட ஃபோர்ஸ். அதுதான் நம்ம சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதிகமாகுதோ அதை பொறுத்து அதோட மொமெண்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக மொமெண்ட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். இங்கே M1 அப்படிங்கிற F1ங்கிறவோட ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டால் கூட, அதாவது F1 ஈக்குவல் டு F2 ஈக்குவல் டு F3 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, நம்ம அது டிஸ்டன்ஸ் வேரி ஆகிறதுனால நமக்கு மொமெண்ட்டும் வேரி ஆகும். இங்கே எந்த மொமெண்ட் அதிகமாக இருக்கும்? M1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் தான், M1 தான் நமக்கு அதிகமாக இருக்கும். M2வை விட M3யை விட M1 தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீசா எடுத்துக்கோங்க. சீசா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இருந்து நம்ம லோடு கொடுத்து இதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு 5 மீட்டர்னு எடுத்துக்கோங்க, இது 2 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் லோடு கொடுத்து இதை ஈஸியாக லோடு கொடுத்து இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அப்பில் இது மூவ் ஆகும். இதுதான் நம்ம ரொட்டேஷன், அதாவது மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அதிகமாகிறதுனால இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஈஸியாக இந்த பக்கம் ஆப்போசிட்டில் உள்ளவங்கள ஈஸியாக நீங்கள் லிஃப்ட் பண்ணிடலாம். அதே இங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லோடு நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்மியாக கொடுத்தாலே இதை லிஃப்ட் பண்ணிடலாம். இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதோ அவ்வளோக்குள்ளோ நீங்கள் வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பார்த்தாச்சு, மொமெண்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ அன்னோன் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படின்னா அதில் அன்னோன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அன்னோன் தெரிஞ்சால் தான் நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் அன்னோன் மொத்தம் 2 அன்னோன் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் அன்னோன் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அன்னோன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் அன்னோன். எக்ஸ்டர்னல் அன்னோன்னா என்ன? நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம். அந்த சப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதை ரியாக்ஷனை தான் நம்ம அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது the support reactions, generally the support reactions, அதுதான் எக்ஸ்டர்னல் அன்னோன். இன்டர்னல் அன்னோன் அப்படின்னா அந்த செக்ஷன் இருக்குல்ல, அது வந்து இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் நம்ம இன்டர்னல் அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா
அது ஸ்ட்ரெஸ் ஆகும். அது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஆகி தான் ரெசிஸ்ட் பண்ணும். அப்படி அது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த லோடு அதை ரெசிஸ்ட் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்டு பை செக்ஷன் இட் செல்ஃப். டெவலப்டு பை தி செக்ஷன் இட் செல்ஃப். ஓகேவா? அதுதான், அதாவது என்னன்னா ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ஸ், ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ரெஸ் ரிசல்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சப்போர்ட் ரியாக்ஷன். நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இதே மாதிரி சப்போர்ட் கொடுப்போம். அந்த சப்போர்ட் எவ்வளோ ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் எக்ஸ்டர்னல் அன்னோன். இன்டர்னல் அன்னோன்னா ஒன்றுமே இல்லை. இந்த பீம் இருக்குது, இந்த பீமில் அது ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே 3 ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ரியாக்ஷன், சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ரியாக்ஷன், இன்னொன்று சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட். இதுதான் நம்ம இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்குது. இதில் இப்படி ஒரு லோடு வருதுன்னு எடுத்துக்கோங்க. இது 5 kN, இது 10 kN அப்படின்னு வருது, லோடு வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் மொத்தம் வெர்டிக்கல் லோடு மட்டும்தான் வருது. வெர்டிக்கல் லோடு மட்டும்தான் வருது. இதில் நம்ம ஹரிசாண்டலோட நெக்லெக்ட் பண்ணிட்டோம். நெக்லெக்ட் பண்ணிட்டதுனால இங்கே நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்துப்போம்? மொத்தமாகவே 2 ஈக்குவேஷன் தான் எடுத்துப்போம். சம்மேஷன் ஆஃப் V equal to 0, summation of M equal to 0, moment equal to 0, அப்புறம் summation of vertical force equal to 0. அப்படி தான் நம்ம எடுத்துப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணல. இது ஹரிசாண்டலும் ஃபிக்ஸ்டு பீம் வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸையும் ஆல்சோ ரெசிஸ்ட் பண்ண தான் செய்யும். இருந்தாலுமே நம்ம அதை எடுத்துக்கல. ஹரிசாண்டலாக லோடே வரல. அப்படிங்கும்போது நம்ம இந்த ஹரிசாண்டல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்க மாட்டோம். வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட் மட்டும் தான் எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்க்ளைண்டாக ஒரு லோடு வருது. இது ஒரு 10 kN அந்த மாதிரி வருது அப்படின்னா இது சம் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 45 டிகிரி இந்த மாதிரி வருது அப்படின்னா இதில் நீங்கள் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் எடுத்துக்கணும். ஏன்னா இதை ரிசால்வ் பண்ணும்போது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக தான் இப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம ரிசால்வ் பண்ணும்போது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டுலையுமே நம்ம காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு போட்டு ரிசால்வ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இதில் 3 ரியாக்ஷனுமே நீங்கள் எடுத்துக்கணும். 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுமே நீங்கள் எடுத்துக்கலாம். சம்மேஷன் ஆஃப் M equal to 0. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்படி சால்வ் பண்ண முடிஞ்சதுனா தான் மட்டும்தான் அது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, அதாவது நமக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் வந்து மொத்தம் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது. இதே மாதிரி அன்னவுன்ஸும் சம் நம்பர் இருக்கும். ஓகேவா? அன்னவுன்ஸும் இதே மாதிரி இருக்கும். இதில் அன்னவுன்ஸ் ஈக்குவல் டு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அன்னவுனும் வந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை வச்சு மட்டுமே நீங்கள் அன்னவுன்ஸ்லாம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த ரியாக்ஷன்லாம் என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதில் வெர்டிக்கல் ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம ஈஸியாக அதை வச்சு சம்மேஷனாக V equal to 0 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுதான் நம்ம அன்னோன் வந்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் சிஸ்டம். சப்போஸ் நமக்கு அன்னோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் கம்மியாக தான் இருக்குது, அப்படிங்கும்போது அதை ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ்டு பீம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அன்னோன்ஸ் வந்து அதிகமாகிடும். இங்கே வந்து அன்னோன் 2 இருக்கும், இங்கேயும் அன்னோன் வந்து 2 இருக்கும் நமக்கு. அப்போ வெர்டிக்கல் ரியாக்ஷன் 1 வரும், ஒரு மொமெண்ட் 1 வரும். இங்கேயும் அதே மாதிரி வெர்டிக்கல் ரியாக்ஷன் 1 வரும், ஒரு மொமெண்ட் 1 வரும். அப்போ இங்கே 2 அன்னோன் ஆகிடுச்சு, இங்கேயும் அன்னோன் 2 ஆகிடுச்சு. ஆனால் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நமக்கு மொத்தம் 3 தான் இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக, அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் டிஃப்ளெக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்டிஃப்னஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வருவோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா டெல் ஈக்குவல் டு PL/AE அப்படின்னு நமக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த டெல்லை வச்சு இந்த பீமோட டெல்லை கண்டுபிடிச்சி அதை நம்ம சால்வ் பண்ணி இந்த லோடை கண்டுபிடிக்கலாம். அப்படி தானே? அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி இதை எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷனை வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான்
காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? அன்னோன் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தேவைப்படும். ஓகேவா? இப்போ அன்னோன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 3 தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு 4 - 3 எவ்வளோ? 1. இப்போ ஒரு காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் இருந்தால் நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். இதை நம்ம காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் அப்படி சொல்லுவோம். இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை ஆர் டெரிவ்டு ஃப்ரம் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ். அப்படிதானே? ஃபோர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ் வச்சு தான் நம்ம ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, மொமெண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்போம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சு ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆர் காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் ஸ்ட்ரெயின். இது ஸ்ட்ரெஸ் வச்சு எடுத்திருக்கோம், இது நம்ம ஸ்ட்ரெயின் வச்சு எடுத்துருக்கோம். அதாவது ஃபோர்ஸ் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஃபோர்ஸ் கொடுத்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும், அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சு தான் நம்ம காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஸ்ட்ரெயின். ஏன்னா இதை வச்சு நம்ம இந்த பியை வந்து மெஷர் பண்ணுறோம். இந்த டெல்லை கண்டுபிடிச்சி அது மூலமாக இந்த பியை நம்ம சால்வ் பண்ணுவோம், அதாவது லோடை சால்வ் பண்ணுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ தீட்டா நமக்கு தெரியும், தீட்டா அட் ஃபிக்ஸ்டு எண்டு 0 அப்படி தானே. இந்த ஃபிக்ஸ்டு எண்டில் வந்து ஸ்லோப் இருக்காது, அது எல்லாமே ரொட்டேஷன் எல்லாமே ரெசிஸ்ட் பண்ணிடும். தீட்டா அட் ஃபிக்ஸ்டு எண்ட் வந்து நமக்கு 0 இருக்கும். அப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடலாம். நமக்கு தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சுதுன்னா அதில் நமக்கு WL/3ஐயோ WL/6ஐ அந்த மாதிரி வேல்யூ வரும். அப்போ அதில் W அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அப்போ அதை வச்சு நம்ம அதோட ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை அனலைஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்ம. இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஒய் அட் ஃபிக்ஸ்டு எண்ட் 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்பட்டபிலிட்டி ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணி இதோட அன்னவுன்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் பார்ப்போம். எஸ்ஓஎம்ல எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான் வரும். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் நிறைய மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சியர் ஃபோர்ஸ்க்கு நம்ம டெஃபினிஷன் பார்த்துடலாம். சியர் ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? Shear force at this section is the algebraic sum of all vertical forces acting either to the left of the section or to the right of the section. அதாவது அந்த செக்ஷனுக்கு ரைட்டில் இல்லைனா லெஃப்டில் அதோட லோடோட மொத்த சம் எவ்வளோ, அதுதான் நம்ம சியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் பெண்டிங் மூமெண்ட் எடுத்த செக்ஷன் இஸ் த அல்ஜிபரிக் சம் ஆஃப் ஆல் மொமெண்ட்ஸ். அதாவது மொமெண்ட்ஸ் அந்த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸோட சம்மேஷன் எவ்வளோ, எய்தர் ரைட் ஆஃப் த செக்ஷன் ஆர் டு தி லெஃப்ட் ஆஃப் தி செக்ஷன். அதான் நம்ம பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி வேரி ஆகுது அதை பொறுத்தா நம்ம பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்லாம் ட்ரா பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு சியர் ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ். இது உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கலாம். அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் சியர் ஃபோர்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அந்த செக்ஷனை கட் பண்ணும்போது இப்போ இங்கே ஒரு 10 kN, இங்கே ஒரு 10 kN வரும். இப்போ இந்த 10 kN தான் அன்பேலன்ஸ்டு. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இன்னொரு 10 kN ஆப்போசிட்டில் கிரியேட் ஆகும். அது அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு டெவலப் பண்ணும். இது கிரியேட் ஆனதான் இது என்னாகும், பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் developed by
மெட்டீரியல் இல்லைனா செக்ஷன் டெவலப்டு பை மெட்டீரியல். ஓகேவா? இந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸை இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இன்னொரு 10 கிலோநியூட்டன் கிரியேட் ஆகுது. இதுதான் நம்ம சியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட்னா அன்பேலன்ஸ்டு வெர்டிக்கல் மூமெண்ட். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சைன் கன்வர்சர்லாம் பார்த்துடலாம். சைன் கன்வர்ஷன் ஆஃப் சியர் ஃபோர்ஸ். லெஃப்ட் அப் பாசிட்டிவ், லெஃப்ட் அப் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லெஃப்ட் டவுன் என்ன இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இது நம்ம ஒரே கன்வர்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. அதுதான் நம்ம இப்படி ஒரே கன்வர்ஷனாக எடுத்துப்போம். இப்போ லெஃப்ட் அப் பாசிட்டிவ் அப்படின்னா ரைட் அப் என்ன இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக தான் நமக்கு இருக்கும். ரைட் அப் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி லெஃப்ட் டவுன் வந்து நெகட்டிவ் அப்படின்னா ரைட் டவுன் என்ன இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மொமெண்ட் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன ஆகும், இப்படி ஒரு பீம் இருக்குது, இப்படி லோடு அப்ளை பண்ணும்போது இது இந்த மாதிரி பெண்ட் ஆகும். சேகிங் அப்படின்னு சொல்லுவோம். இதான் நம்ம சேகிங் அப்படின்னு சொல்லுவோம். சேக் ஆகுது, இந்த மாதிரி சேக் ஆகுது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகுது, அப்படி தானே. இங்கே லென்த் வந்து கம்மியாகுது. இந்த ஃபைபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து அதிகமாகும். இப்போ இது டென்ஷன் ஆகுது, இது கம்ப்ரெஷன் ஆகுது. ஓகேவா? டென்ஷன் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு அதிகமாகும் அதோட லென்த்து, இங்கே மைனஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பெண்டிங் மூமெண்ட். நம்ம பெண்டிங் மூமெண்ட்டுக்கு சைன் கன்வர்ஷன் இப்படி தான் சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது கேன்டிலிவரில் இருக்குது, இந்த மாதிரி கேன்டிலிவர் பீமாக இருக்குது. இந்த மாதிரி கேன்டிலிவர் பீமாக இருக்குது. இப்போ நீங்கள் லோடு அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இப்படி இது பெண்ட் ஆகும், இந்த மாதிரி பெண்ட் ஆகும், இந்த மாதிரி இது பெண்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே டென்ஷன் வரும், கீழே கம்ப்ரெஷன் வரும், கீழே கம்ப்ரெஷன் வரும், மேலே டென்ஷன் வரும். அப்போ மேலே பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். இது ஹாகிங் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கேலை ஒரு சைடு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு சைடு வந்து அதை அப்படியே வளைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், மேலே டென்ஷன் வரும், கீழே வந்து கம்ப்ரெஷன் வரும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இது மேலே பாசிட்டிவ், கீழே கம்ப்ரெஷன் வந்து நெகட்டிவ். இப்படி தான் நம்ம எடுத்துப்போம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இது கேன்டிலிவர் பீம். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டயக்ராம் ட்ரா பண்ணும்போது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த கன்வர்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நம்ம கேன்டிலிவர் பீமுக்கு எஸ்எஃப்டி பிஎம்டி எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி. ஃபஸ்ட்டு கேன்டிலிவர் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட் இந்த மாதிரி இருக்குது. கேன்டிலிவர் பீம்னால் நமக்கு தெரியும், ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு எண்டு ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஃப்ரீ எண்டில் நம்ம டபிள்யூ அப்படிங்கிற ஒரு லோடு கொடுக்குறோம். இதோட லென்த்து வந்து எல்எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த இது வந்து இந்த ஃபிக்ஸ்டு வந்து நமக்கு எத்தனை இதை ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும், வெர்டிக்கல் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும், அப்புறம் மொமெண்ட்டையும் ரெசிஸ்ட் பண்ணும், எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணும். ஆனால் நம்ம வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அப்போனா இங்கே ரெசிஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ லோடு வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், சம்மேஷன் ஆஃப் V = 0 அப்படின்னு எடுத்துப்போம். அதாவது வெர்டிக்கல் ஃபோர்ஸ் = 0 அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே வெர்டிக்கல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், இதை நம்ம அன்னோன், அதனால் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், VA அப்படின்னு எடுத்துக்கலாம். இது A, இது B. அன்னோனை வந்து நம்ம VA அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை RAன்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நம்ம VA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் லெஃப்ட் அப் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம், லெஃப்ட் அப் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் VA. ரைட் டவுன் என்ன நெகட்டிவ், மைனஸ் W = 0. சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் = 0. இப்போ VA என்ன கிடைக்கும், W அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த லோடு எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு அதோட ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ இது என்ன எதில் கிடச்சிருக்கு, பாசிட்டிவில் கிடச்சிருக்கு, பாசிட்டிவாக தான் கிடச்சிருக்கு. அப்புறம் நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், சம்மேஷன் ஆஃப் M, மொமெண்ட் = 0.
மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ இது W இன்ட்டு எல் அளவுக்கு இதை இந்த மாதிரி இது பெண்ட் ஆகும். இந்த மாதிரி பெண்ட் ஆகும். W இன்ட்டு எல் அளவுக்கு தான் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு மொமெண்ட் நமக்கு இப்படி வந்து இதை ரெசிஸ்ட் பண்ணும். இந்த பீம் வந்து இப்படி வளையாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு மொமெண்ட் இந்த இடத்துல க்ரியேட் ஆகி அதை ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ அந்த மொமெண்ட் அட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. சம்மேஷன் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கே நமக்கு தெரியும் இது என்ன டைரெக்ஷனில் போகுது, ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. ஆன்டி கிளாக் வைஸ்னால் இதில் நம்ம ப்ளஸ் இல்லைனா மைனஸ் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோம்னா இதை வந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுக்கணும். இப்போது இதை ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மைனஸ். இது என்ன மொமெண்ட் க்ரியேட் பண்ணும், இது ரெசிஸ்டிங் மொமெண்ட். அப்புறம் இது அந்த லோடால் வரக்கூடிய மொமெண்ட் W இன்ட்டு எல். லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியும். ஈக்குவல் டு பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். அப்போ MA எவ்வளோ, ஈக்குவல் டு W இன்ட்டு எல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை பேஸாக வச்சு தான் நம்ம இதை டெரைவ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். அது எப்படி ட்ரா பண்ணலாம், ரெக்டாங்குலர் வருமா இல்லை ட்ரையாங்கிள் வருமா, பேரபோலிக் கர்வ் வருமா, கியூபிக் பேரபோலா வருமா, இதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு செக்ஷனை நீங்கள் இப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா டபிள்யூலேருந்து எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இது எக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு செக்ஷனை நம்ம கட் பண்ணுறோம். பெண்டிங் மொமெண்ட் அட் எக்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும், W இன்ட்டு எக்ஸ் அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா W அப்படிங்கிற லோடு வருது. இந்த W இன்ட்டு எக்ஸ் அளவுக்கு தான் நமக்கு அதோட மொமெண்ட்டு க்ரியேட் ஆகும். இந்த எக்ஸ் எப்படி வேரி ஆகுது, ப்ரொபோஷனல் 1. அப்போ 1 அப்படின்னாலே நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான். ஸ்ட்ரைட் லைன் தான், அதோட பவர் 1 இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான். ஏன்னா Y ஈக்குவல் டு mx அப்படின்னா என்ன, ஸ்ட்ரைட் லைனுக்கான சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன், ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வந்து Y ஈக்குவல் டு mx அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் பவர் 1 தான் வேரி ஆகுது. அப்போ அது ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். பெண்டிங் மொமெண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். இங்கே நமக்கு வெறும் W மட்டும் தான் வருது. அப்படி இருக்கும்போது ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரும். இந்த மாதிரி இதோட சியர் ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அதோட ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி அதை ரெசிஸ்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம W அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். W ஃபுல்லாகவே ரெக்டாங்குலர் இருக்கும். அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ரெக்டாங்குலரில் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இருக்கிறது எந்த மாதிரி லோடு கொடுப்போம் கேன்டிலிவரில் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. யூடிஎல் கொடுப்போமா, யூவிஎல் கொடுப்போமா, அந்த மாதிரி கொஸ்டினில் கேட்பாங்க. ரெக்டாங்குலராக இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வரும். நீங்கள் இதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்புறம் நம்ம பெண்டிங் மொமெண்ட் நமக்கு தெரியும் W இன்ட்டு எக்ஸ் அளவுக்கு தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இது பாசிட்டிவா நெகட்டிவா, இங்கே பாசிட்டிவ் தான் நமக்கு தெரியும். அப்போ பெண்டிங் மொமெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நமக்கு தெரியணும். பெண்டிங் மொமெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹாக் ஆகுது. ஹாக் ஆகுதுனாலே நம்ம பார்த்தோம் அது நெகட்டிவ் தான், கீழே இறங்குது, இந்த மாதிரி ஹாக் ஆகுது. அப்போ அது நெகட்டிவில் தான் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் மொமெண்ட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், சப்போர்ட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா சப்போர்ட் தான் அதை ரெசிஸ்ட் பண்ணுது. அப்போ சப்போர்ட்டில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி இது வேரி ஆகும். இங்கே W இன்ட்டு எல் அளவுக்கு இருக்கும். இங்கே லீனியராக வேரி ஆகுது, அப்படி தானே. இங்கே பவர் 1, அது லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் வேரியேஷன் இல்லைனா ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே மேக்ஸிமமாக இருக்கும், போக 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 கம்மியாகிட்டே போய் இந்த இடத்துல 0 ஆகிடும். அப்போ இங்கே WL இது என்ன சைன் அப்படின்னா நெகட்டிவ் சைன். ஏன்னா இது கேன்டிலிவர் ஹாக் ஆகும், நெகட்டிவ் போடும். இது சிம்பிளி சப்போர்ட்டாக இருந்தால் இது மேலே வரும், அப்பில் வரும், டயக்ராமே அப்பில் வரும். இது நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு போடுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் அதே கேன்டிலிவர் தான், ஆனால் சப்ஜெக்டட் டு UDL, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஒரு கேன்டிலிவர் பீம் இருக்குது. இது A, இது B அப்படின்னு எடுத்துக்கலாம். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, இந்த மாதிரி யூனிஃபார்மாக லோடு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகும். W பெர் மீட்டர் இல்லை W பெர் ரன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ W பெர் மீட்டர் ரன் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த லோடு வந்து அது அப்படி தான் இது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகேவா. இதுலேயும் அதே மாதிரி தான், இங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும். இது VA அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லோடு வந்து இது அப்படி இந்த மாதிரி பெண்ட் ஆகும். அப்போ இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு மொமெண்ட் இப்படி க்ரியேட் ஆகும். ஓகேவா. இது அப்படி ரொட்டேட் ஆகுது இல்லை, அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மொமெண்ட் க்ரியேட் ஆகும். அதை நம்ம MA அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோடை நம்ம VA அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரி 2 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம சம்மேஷன் ஆஃப் V ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இந்த லோடுக்கு என்ன ஃபார்முலா, இது நம்ம எல் அப்படின்னு எடுத்துப்போம், டோட்டல் லென்த் எல். இப்போ நமக்கு லோடுக்கு என்ன ஃபார்முலா, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுனா அதோட ஏரியா அப்படின்னு பார்ப்போம். ஏரியானா என்ன, W இன்ட்டு எல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது சம்மேஷன் ஆஃப் V = 0, இங்கே VA கிரியேட் ஆகுது, லெஃப்ட் அப் பாசிட்டிவ், மைனஸ் இந்த லோடு எவ்வளோ வருது, W இன்ட்டு இந்த எல். ஏன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, அதனால் W இன்ட்டு எல் அப்படின்னு எடுத்துக்கணும். அதோட ஏரியா ஈக்குவல் டு 0. இப்போ VA என்ன வேல்யூ வரும், W இன்ட்டு எல் அப்படின்ட்டு வரும். ஓகேவா. இப்போ UD இருக்கிற இது இங்கே வந்து W அப்படின்னு தான் வரும். அதனால் டேரெக்டாக ஒரு லோடு தான் வருது. இங்கே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுனால இந்த W இன்ட்டு எல் டோட்டல் லோடு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். W இன்ட்டு எல் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதோட டோட்டல் ஏரியா. ஓகேவா. லோடு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். சம்மேஷனா M = 0. ஓகேவா. சம்மேஷன் ஆஃப் M = 0னா எத்தனை மொமெண்ட் இருக்குது, ஒரு மொமெண்ட் இருக்குது. இது ரெசிஸ்டிங் மொமெண்ட். இந்த லோடை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. லோடு என்னது, W இன்ட்டு எல். இப்போ MA ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய மொமெண்ட். எந்த லோடு வருது, இங்கே லோடு வருது. அதை நம்ம WL அப்படிங்கிற லோடு வருது. WLங்கிற லோடு வந்து என்ன டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னா, இந்த லோடை மொத்தமாக ரீசால்வ் பண்ணி நம்ம சென்டரில் வைப்போம். அதோட சென்டரில் வைப்போம். அதாவது சென்ட்ராய்டில் வைப்போம், சென்டரில் வைக்க மாட்டோம். சென்ட்ராய்டு, ஏன்னா செக்ஷனுக்கு செக்ஷன் நம்ம சென்ட்ராய்டு மாறும். அதனால் நம்ம இதை சென்ட்ராய்டில் வைக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் தான். இது நார்மல் கண்டிஷனில் இருக்கிறதுனால இதை நம்ம L/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். L/2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா WL இன்ட்டு L/2. ஓகேவா. இதை லோடு அப்படி இங்கே ரிசால்வ் பண்ணி நம்ம இங்கே வைக்கிறோம். WL அப்படிங்கிற ஒரு லோடை வைக்கிறோம். அப்போ இந்த WL அப்படிங்கிற லோடு வந்து இதை எப்படி ஒரு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த WL இன்ட்டு இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் L/2 அப்படின்னு அதை ரொட்டேட் பண்ணணும். நமக்கு தெரியும் மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த லோடு வந்து WL வருது. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும். டிஸ்டன்ஸ் என்ன, அதோட சென்ட்ராய்டில் வைப்போம். அப்போ சென்ட்ராய்டில் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா, Aலேருந்து L/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ WL இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் L/2 = 0. ஓகேவா. அப்போ MA என்ன கிடைக்கும், W இன்ட்டு L²/2 அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு மொமெண்ட் கிடச்சிருச்சு, சியர் ஃபோர்ஸும் கிடச்சிருச்சு. இப்போ எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லோடு வந்து எதில் கிடச்சிருக்கு, நமக்கு பாசிட்டிவில் தான் கிடச்சிருக்கு. அப்போ பெண்டிங் மொமெண்ட் வந்து சியர் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு லீனியராக தான் வேரி ஆகும். ஏன் லீனியராக வேரி ஆகுது அப்படின்னா, UDL வந்தாலே நமக்கு சியர் ஃபோர்ஸ் வந்து லீனியராக வேரி ஆகும். நமக்கு x⁻1 அப்படிங்கிற அளவுக்கு வேரி ஆகும். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும். இங்கே போக போக இது ரெடியூஸ் ஆகிரும். லோடோட வேல்யூ என்ன, W இன்ட்டு எல் அளவுக்கு இருக்கும். இங்கே போக போக இது லென்த் எவ்வளோ வேரி ஆகுதோ அதை பொறுத்து இது வேரி ஆகிட்டே போய் இந்த இடத்துல 0 ஆகிடும். இப்போ பெண்டிங் மூமெண்ட் நமக்கு தெரியும். இது வந்து கேண்டிலிவர் பீம். இப்போ நெகட்டிவ் தான் வரும், இது பாசிட்டிவ். நெகட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் எந்த மாதிரி வரும் அப்படின்னா, நம்ம அதுக்கும் சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணலாம், இங்கேயும் அதே மாதிரி தான் நமக்கு. இப்போ இந்த மாதிரி லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது நம்ம டோட்டலாக எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் டிஸ்டன்ஸில் நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம். W அப்படிங்கிற லோடு, டோட்டல் லோடு என்ன, W இன்ட்டு எக்ஸ். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் M மொமெண்ட் அட் எக்ஸ் டைரெக்ஷனில், எக்ஸ் மொமெண்ட் அட் இந்த எக்ஸ் செக்ஷனில் நம்ம பார்க்குறோம், W இன்ட்டு எக்ஸ். அப்புறம் இந்த லோடை நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னா, இதோட சென்ட்ராய்டில் வைப்போம். சென்ட்ராய்டு என்ன, x/2, W இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு x/2 அப்படின்னு வரும். இப்போ WX²/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஸ்கொயரில் தான் நமக்கு வேரி ஆகுது. அதனால் நம்ம இங்கே பேரபோலா வரும், செகண்ட் ஆர்டர் பேரபோலா அப்படின்னு சொல்லுவோம். WL²/2 இந்த மாதிரி வரும். இது வந்து கர்வ், செகண்ட் ஆர்டர் பேரபோலா. என்ன சைன் அப்படின்னா, நெகட்டிவ் சைன். இதில் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, சியர் ஃபோர்ஸ்க்கு என்ன வேல்யூ கேட்பாங்க, பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் UDL வந்தால் அதோட SFD டயக்ராம் ஷேப் எப்படி இருக்கும், லீனியராக வேரி ஆகுமா, பேரபோலிக்காக வேரி ஆகுமா, அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதில்
பாயிண்ட் லோட் அப்ளை பண்ணால் இதே மாதிரி நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகும், அப்புறம் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் எப்படி வேரி ஆகும், ட்ரையாங்கிளா பேரபோலாவா அந்த மாதிரி கேட்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூனிஃபார்ம்லி வேரிட் லோட் பார்க்கலாம். கேன்டிலிவர் வித் யூவிஎல் பார்க்கலாம். யூனிஃபார்ம்லி வேரிட் லோட்னா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், யூடிஎல் பார்த்தோம். இது வந்து யூனிஃபார்ம்லி வேரிட் லோட் அப்படின்னு சொல்லுவோம். யூவிஎல் இந்த மாதிரி வேரி ஆகும். இங்கே மேக்ஸிமம் இருக்கும், இங்கே 0 லோடு இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். W பெர் மீட்டர் ரன் அந்த மாதிரி நமக்கு இருக்கும். இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். டோட்டல் லென்த் நமக்கு தெரியும் எல். இங்கே நமக்கு ஃபிக்ஸ்டு எண்டில் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் க்ரியேட் ஆகும், VA அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி ஒரு மொமெண்ட் நமக்கு இந்த மாதிரி இது ஹாக் ஆகும், இந்த மாதிரி இது பெண்ட் ஆகும். இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மொமெண்ட் நமக்கு க்ரியேட் ஆகும், அது MA அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வழக்கம் போல் சம்மேஷன் ஆஃப் V வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே லோடு என்ன வரும், இதோட ஏரியா. நமக்கு யூடிஎலுக்கு பார்த்தோம் W இன்ட்டு எல் தான் பார்த்தோம். இங்கே இதோட ஏரியா. இது என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு என்ன ஏரியா அப்படின்னா W ஆஃப் இன்ட்டு BH தான் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா. அப்போ என்ன வரும், இங்கே B என்ன, இதோட பிரெத் எல், அப்புறம் இதோட ஹைட் என்ன W அப்படிங்கிற லோடு தான் வருது. அப்போ இதோட ஹைட் வந்து W. அப்போ என்ன வரும், WL/2 அப்படி நமக்கு கிடைக்கும். இதுதான் இதோட டோட்டல் லோடு. இப்போ அதே மாதிரி போட்டால் VA மைனஸ் WL/2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இது லெஃப்ட் அப் பாசிட்டிவ், ரைட் டவுனாக தான் வருது லோடு. அப்போ WL/2 அப்படின்னு கிடைக்கும். VA என்ன வரும் அப்படின்னா WL/2, அதாவது ஷியர் ஃபோர்ஸ் வந்து WL/2 அப்படி நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் M ஈக்குவல் டு 0. மொமெண்ட்டை வந்து 0 அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். மொமெண்ட் 0னா இந்த மொமெண்ட், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. இதை நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், MA. அப்புறம் இதை லோடு நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுவோம், இதான் லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை எதுலேருந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா இதோட சென்ட்ராய்டு. ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு என்ன, அதோட பேஸில் இருந்து அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ், இதோட L/3 அப்படின்னு சொல்லுவோம். L/3 அப்படின்னு சொல்லுவோம். இதான் ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு. இப்போது என்ன வரும், MA மைனஸ் லோடு என்ன WL/2 அப்படின்னு கிடைக்கும். அதோட சென்ட்ராய்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன, இங்கேருந்து தான் நமக்கு இங்கே தான் லோடு இப்படி அப்ளை ஆகுது. இப்போ இங்கே தான் நம்ம இந்த இடத்துல தான் மொமெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த லோடு இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் அதுதான் இப்படி ரொட்டேட் பண்ணோம். அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், W இன்ட்டு L/2 இன்ட்டு L/3 அப்படின்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ MA என்ன வேல்யூ வரும், WL²/6 அப்படின்னு கிடைக்கும். பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டயக்ராம் போடணும். நமக்கு தெரியும் இது பாசிட்டிவில் தான் கிடச்சிருக்கு. அப்போ டயக்ராம் வந்து நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பாசிட்டிவில் தான் வரும். பாசிட்டிவில் வரும்னா இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து செகண்ட் ஆர்டர் பேரபோலாவா, தேர்ட் ஆர்டர் பேரபோலாவா, இல்லைனா ட்ரையாங்கிளா, லீனியராக வேரி ஆகுதா அப்படி நம்ம பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த செக்ஷன்லேயே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் ஒரு இடத்துல XX அப்படின்னு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது XX. எவ்வளோ லோடு வருது, W பெர் மீட்டர் ரன் அளவுக்கு லோடு வருது. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கலாம், X அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் X அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இந்த X டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ லோடு, இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ லோடு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே எவ்வளோ லோடு அப்ளை ஆகுதோ அதே அளவுக்கு தானே நமக்கு கீழே லோடு ப்ரொடியூஸ் ஆகும், அப்படி தானே. இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் WL/2ங்கிற அளவுக்கு இங்கே லோடு வருது. இப்போ நம்ம அந்த
லோடிங் டயக்ராம் என்ன ஷேப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சும்மா ஒரு செக்ஷனை கட் பண்ணி எடுத்து அதில் என்ன லோடு ப்ரொடியூஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் அது வேரி ஆகும். அப்படி தானே அந்த செகண்ட் ஆர்டர் பேரபோலாவா இல்லை தேர்ட் ஆர்டர் பேரபோலாவா நமக்கு தெரியும். அது எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இது எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அது அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுதோ அதே மாதிரி தான் அது வேரி ஆக போகுது. இப்போ இந்த எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸில் எவ்வளோ லோடு வரும் நமக்கு தெரியணும். அப்படி தானே இந்த டோட்டல் லோடை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் வரும். இந்த லோடு எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இது டோட்டல் டிஸ்டன்ஸ் அதாவது எல். ஓகேவா, இந்த லோடு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை எடுத்துக்கிறோம். இப்போ இது உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இது டோட்டல் வந்து டபிள்யூ லோடு. இப்போது எல் டிஸ்டன்ஸ்க்கு போனால் டபிள்யூ அளவுக்கு லோடு வருது. இந்த எல் இதில் ஜீரோலேருந்து எல் டிஸ்டன்ஸுக்கு போனால் டபிள்யூங்கிற அளவுக்கு லோடு வருது. அப்படின்னா இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு போனால் எவ்வளோ லோடு வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு போனால் எவ்வளோ லோடு வரும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, அப்போ என்ன வரும் நமக்கு WX/L அப்படிங்கிற அளவுக்கு லோடு வரும். இந்த போர்ஷனுக்கு மட்டும் நமக்கு WX/L அப்படிங்கிற அளவுக்கு லோடு வருது. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் XX டைரக்ஷனில் என்ன வரும்? ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதோட டோட்டல் ஏரியா ஆஃப் இன்ட்டு அதோட பிரெட் என்ன எக்ஸ் இன்ட்டு WX/L. ஓகேவா, இதுதான் அதோட லோடு. அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோனா அதை நம்ம சால்வ் பண்ணும்போது அதோட ஏரியா போடுவோம் ஆஃப் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு WX/L. இதை வந்து நம்ம அந்த லோடை மொத்தமாக ரீசால்வ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா அந்த டோட்டல் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஏரியா போடுவோம். இப்போ என்ன கிடைக்கும்? WX²/2L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ் வந்து ஸ்கொயரில் தான் வேரி ஆகுது. அப்போ இங்கே செகண்ட் ஆர்டர் பேரபோலா நமக்கு வரும். எப்படி வரும்? பாசிட்டிவில் வரும். இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். இது பாசிட்டிவ் WL/2 அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அதோட ஷியர் ஃபோர்ஸ் வரும். அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட்டுக்கு நம்ம பார்க்கணும். பெண்டிங் மூமெண்ட் அட் இதே மாதிரி தான். பெண்டிங் மூமெண்ட் அட் XXல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ WX²/2L தான் அதோட லோடு, டோட்டல் லோடு. அப்போ இங்கே என்ன டிஸ்டன்ஸில் வரும் அப்படின்னா அதோட சென்ட்ராய்டில் வைக்கணும். இப்போ இந்த இடம் தான் எக்ஸ். அப்போ இப்போ இந்த இடத்துல நம்ம லோடை வச்சிட்டோம். இதுதான் இப்படி ரொட்டேட் பண்ண போகுது. இப்போ இங்கே இருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து x/3 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இங்கே L/3ன்னு பார்த்தோம். இங்கே எக்ஸ் எடுத்துக்கிறதுனால 1/3, அதாவது இதில் 1/3 பங்கு தான் இருக்கும். அப்போ x/3 இன்ட்டு x/3. இப்போ என்ன கிடைக்குது? WX³ 2 × 3 6L அப்படின்னு கிடைக்கும். இங்கே எப்படி வேரி ஆகுது? கியூபிக்கில் வேரி ஆகுது நமக்கு. அப்போது இங்கே கியூபிக் பேரபோலா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வரும். இங்கே கேன்டிலிவர்னால இது நெகட்டிவ் ஹாகாக தான் ஆகும். அதனால் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். என்ன வேல்யூ அப்படின்னா WL²/6. இந்த மாதிரி தான் இதோட டயக்ராம் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைனா நீங்கள் ஷார்ட்கட்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ரெக்டாங்குலர் லோடிங் அதாவது UDL எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரெக்டாங்குலர் லோடிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வர்றது என்ன ஆகும்? லீனியராக வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் லீனியராக வேரி ஆகும். நெக்ஸ்ட்டு லீனியராக வேரி ஆகும். அடுத்து இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா இது 1, நெக்ஸ்ட்டு வந்து 2 பேராபோலிக்கு அது வேரி ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஆர்டராகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே என்ன வருது? இங்கே ஏற்கனவே லீனியராக வேரி ஆகிடுச்சு. அப்போ இதை ஃபஸ்ட் ஆர்டர்னு வச்சுக்கிட்டா இங்கே செகண்ட் ஆர்டர் பேரபோலா தான் வரும். செகண்ட் ஆர்டர் பேரபோலா. இப்போ இங்கே தேர்ட் ஆர்டர் தான் வரும். இதுக்கு அடுத்து அதாவது x⁻n அப்படின்னா x⁻n+1 x⁻n+2 இந்த மாதிரி தான் வேரி ஆகும். நீங்கள் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 4வது என்ன கண்டிஷன்னா இதே கண்டிஷன் தான். ஆனால் லோடிங் இங்கே எப்படி வருது? இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்குது. அதாவது ஏபின்னு எடுத்துக்கிட்டோம்ல, இதில் பியில் மேக்ஸிமம் லோடு இருக்குது. இந்த மாதிரி வேரி ஆகுது. இதுவும் அதே மாதிரி தான். சம்மேஷன் ஆஃப் V = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே VA. இப்போ இது ஹாக் ஆகும்.
இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மொமெண்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இது MA. இப்போ V என்ன, VA லெஃப்ட் அப் பாசிட்டிவ் மைனஸ் இங்கே என்ன, இதோட ஏரியா WL/2 ஈக்குவல் டு 0. அப்போ VA வந்து WL/2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே அதே வேல்யூ தான். ஷேப் மாறுறதுனால நமக்கு இந்த லோடிங் மாறுறதுனால பெண்டிங் மொமெண்ட் தான் மாறும். அதாவது சம்மேஷன் ஆஃப் M ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே என்ன வரும், MA மைனஸ் லோடு என்ன WL/2 இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே மொத்தமாக லோடை நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னா அதோட சென்ட்ராய்டில் வைப்போம். இங்கே ஏல இருந்து தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பாயிண்டில் இருந்து இது பேஸ் நம்ம எடுத்துட்டோன்னா இது டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இப்படி தான் இருக்கும் ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கும். இது பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது டாப் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து வேரி ஆகும்போது எப்படி வேரி ஆகும் அப்படின்னா 2L/3 அப்படிங்கிற இடத்துல தான் அதோட சென்ட்ராய்டு இருக்கும். அப்போ இங்கே 2L/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்ன வரும், இன்ட்டு 2L/3 ஈக்குவல் டு 0 அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ MA என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இது அப்படி இந்த பக்கம் போகும். இந்த 2 கேன்சல் ஆகிரும். நமக்கு WL²/3 அப்படி நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்பாங்க. நீங்கள் எப்படி கேட்டாலுமே உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் நமக்கு இங்கே பார்த்த மாதிரி தான், அதே தான் வரப்போகுது. இந்த லொக்கேஷன் தான், லோடோட லொக்கேஷன் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதனால் இப்போ இங்கே என்ன வரும், செகண்ட் ஆர்டர் பேரபுளாக வரும். இங்கே இப்படி வர்றது இங்கே என்ன ஆகும்னா இந்த மாதிரி வரும். கொஞ்சம் இப்படி கீழே இறங்குற மாதிரி இங்கே வரும். என்ன வேல்யூ, WL/2 பாசிட்டிவ் செகண்ட் ஆர்டர் பேரபோலா. இங்கே பெண்டிங் மூமெண்ட்டும் அதே மாதிரி தான். தேர்ட் ஆர்டர் பேரபோலா. இந்த கண்டிஷன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே WL²/3 வரும், இங்கே WL²/6 வரும். ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி கேன்டிலிவரில் எந்த மாதிரி கண்டிஷன் வரும் அப்படின்னு பார்த்தாச்சு. எல்லா கண்டிஷனுக்கும் எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் திருப்பி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.